அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொன்று இந்த வீடியோவில் இன்னொன்று என்ன பார்க்கலான்னா, ஹோண்டா அமேஸ் இன்னைக்கு வந்து திருப்பி ஃபேஸ் லிஃப்ட் அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட 7.99 lakhsல காம்படிட்டிவாக அவங்க வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க பேஸ் வேரியண்ட்டு. ஸோ இந்த ஸ்விஃப்ட் டிசைர் எப்போ வந்து அந்த அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் ஆகட்டும், அவங்களோட ப்ரைஸிங்கு, அதோட ஃபீச்சர்ஸு, அதோட லுக்கு எல்லாத்தையுமே மாற்றிட்டு எப்போ வந்து லான்ச் பண்ணாங்களோ அப்போவே அமேஸ் வந்து ஒரு டீசர் விட்டாங்க அவங்களோட ஸ்கெட்சஸை. பட் அந்த மாதிரி இருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, சின்ன சிவிக் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஹோண்டா சிட்டியை பெட்டியாக அமுக்குனா ஒரு 4 மீட்டர்ஸ்க்குள்ளே ஹோண்டா சிட்டியை ஒரு மாதிரி கன்ஜஸ்டடாக இருக்க மாதிரி பார்க்கும்போதே ஒரு மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா அதோட முன்னாடி கிரில் ஆகட்டும், அந்த எலிவேட்டில் இருக்க மாதிரியே பெரிய ஸ்கொயர், கிட்டத்தட்ட ஒரு ரெக்டாங்கிளான கிரில்லு. அதே மாதிரி பின்னாடி டெயில் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சிட்டியில் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து வச்சிட்ருக்காங்க. மேபி சைஸஸ் மாறும், பட் அப்படியே சிட்டியை வந்து கொஞ்சம் சின்னதாக்கி 4 மீட்டர்ஸ்க்குள்ளே கொண்டு வந்த மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று இதில் நிறைய பேர் என்ன எதிர்பார்த்துருந்தாங்க, நானும் எதிர்பார்த்துருந்தேன்னா, சரி ஓகே ஹோண்டா வந்து ஒரு 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின், பெட்ரோல் இன்ஜின், அவங்களோட பெட்ரோல் இன்ஜின் பற்றி எல்லாருக்குமே தெரியும். ரொம்பவே ரிலையபிளான இன்ஜினும், அதே மாதிரி ரொம்பவே ரிஃபைன்டாக இருக்கும் அந்த இன்ஜினு. ஸோ ஹோண்டா பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் இன்ஜின் பிரச்சனையே கிடையாது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க காம்படிஷனுக்கு ஸ்விஃப்ட் டிசைர் ஆகட்டும், நிறைய பேர் நிறைய காம்படிஷனுக்கு இன்னும் மேலே மேலே வந்துகிட்டே இருக்காங்க, ப்ரைஸிங்கும் கம்மியாகிட்டு இருக்குது. ஸோ இவங்க இந்த டைமில் இவங்கக்கிட்ட ஆல்ரெடி இருக்க ஹைப்ரிட்டை கொண்டு வருவாங்க அப்படின்னு நானும் எதிர்பார்த்தேன், நிறைய பேரும் எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் மறுபடியும் அவங்க தப்பு பண்ணுறாங்க, அவங்க அதை கொண்டு வரல. அவங்க அது கொண்டு வரத்துக்கு பதிலாக ஆடாஸ் அந்த மாதிரி தேவையில்லாத ஃபீச்சர்ஸ், நம்ம இப்போ இந்தியாவுக்கு தேவையில்லாத ஃபீச்சர்ஸ், இன்னொன்று பையர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சராக ஆடாஸ் இருக்குமான்னு கேட்டால் சந்தேகம் தான். ஸோ அவங்க வந்து ஹைப்ரிட்டை கொண்டு வந்திருக்கணும். ஏன்னா அவங்களோட ஹைப்ரிட் வந்து ரொம்பவே ரிஃபைன்டானது. அவங்க பல வருஷமாக ஹைப்ரிட் டெக்னாலஜி இருக்காங்க. ஸோ அதோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அவங்கக்கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால தான் எல்லாருமே எலிவேட் வரும்போதும் ஹைப்ரிட் வரணும் அப்படின்னு நினச்சாங்க. இந்த அமேஸ் வரும்போதும் கண்டிப்பாக ஹைப்ரிட் வரும், அட்லீஸ்ட் ஒரு வேரியண்ட்லாச்சும் இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. பட் அவங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஹோண்டா திருப்பி பண்ண தப்பியே தான் பண்ணுறாங்க. என்ன எலிவேட்டில் பண்ணாங்களோ அதே தப்பு தான் அமேஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மறுபடியும் ஒரு காம்படிஷனை உருவாக்குமா மார்க்கெட்டில் அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தான். ஏன்னா ஸ்விஃப்ட் டிசைர் இப்போ வந்து டிசைன்ஸ்லாம் மாற்றி சூப்பராக உண்மையிலே நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இவங்க வந்து காம்படிட்டிவாக இல்லையோன்னு எனக்கு தோணுது. ப்ரைஸிங்குமே ஓகே, ப்ரைஸிங்காக வந்து போய் வாங்கலாமா அப்படின்னு பார்த்தா அதுக்கு நம்ம ஸ்விஃப்ட் டிசைரை வாங்கிடலாம். இதை விட இன்னும் கொஞ்சம் சர்வீஸ் சென்டர்ஸ் நிறைய